சித்தர் கதை கேள்வியும் எல்லையும். ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் தன் உறவினர்களை பார்த்தால் கண்களை தாழ்த்திக் கொள்வாள். எப்போது திருமணம்? குழந்தை இல்லையா? வேலை என்ன? என்று கேள்விகள் முள்ளாய் குத்தும். ஒருநாள் அவள் ஒரு சித்தரிடம் கேட்டாள், சித்தரே, அவர்களை பார்த்தாலே என் மனம் ஒழிகிறது. நான் தவறா? சித்தர் ஒரு நீர்க்குடம் எடுத்தார். அதில் நீர் நிரப்பினார். மேலே ஒரு மூடி வைத்தார். இந்த மூடி நீரை காப்பதற்கா என்று கேட்டார். ஆம் என்றாள் அவள். சித்தர் சிரித்தார். அதே போல உன் மௌனம் உன் மனத்தை காப்பது. அதில் தவறு இல்லை. பின் மூடியை மெதுவாக சிறிது திறந்தார். ஆனால் முழுசா மூடினால் நீர் நாற்றம் அடிக்கும். முழுசா திறந்தால் சிதறும். அவளை பார்த்து சொன்னார், மகளே, எல்லை பவுண்டரி என்பதே ஞானம். கதையின் பயன் நடைமுறை வழி. 1-3 வாக்கிய எல்லை மெமோரைஸ் பண்ணுங்க. உறவினர் கேள்வி கேட்டால், இப்போ சரியா இருக்கு, அது தனிப்பட்ட விஷயம், நான் பார்த்துக் கொள்கிறேன். விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. 2 பார்வை பயிற்சி. 1-2 வினாடி கண் தொடர்பு. மெதுவான தலையாட்டம். அதற்கப்புறம் வேறு வேலையில் கவனம். 3 மனம் சொல்லும் பொய். மனம், அவர்கள் என்ன நினைப்பார்களோ? உண்மை, அவர்கள் நினைப்பு என் பொறுப்பு இல்லை. சித்தர் இறுதி சொல். உறவு கயிறு போல. அதை இழுத்தால் வலி, அளவோடு வைத்தால் பலம்.